ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு மேனேஜரை வந்து 2 பேர் கூப்பிடுறாங்க. தீபக் அண்ணாவும் மஞ்சரியும் கூப்பிடுறாங்க. ஸோ திவ்யா ஓடி வராங்க. திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே எதுவுமே ஆர்டரில் இல்லை. இப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு சேரை இழுத்தா கூட அது திருப்பி அதோட பிளேஸில் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாமே ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. இங்கே என்ன வேணால் கிடைக்கிது, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்கிது. பட் ஆக்சுவலாக அந்த கிச்சன் ஏரியாவை பார்த்தா நமக்கு சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடுது. ஏன்னா அந்த ஏரியா வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபக் அண்ணா சொல்கிறாங்க, கிச்சன் எவ்வளோ கிளென்லினஸ் இல்லாமல் இருக்குங்கிறத நீங்களே இங்கேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம் சார், நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப மோசமாக தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, இல்லை நான் முதல்ல வந்து பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு, சாப்பிடவே வேணாம்னு நினச்சேன். அப்புறம் சரி பரவாயில்ல, பசி தாங்க முடியல, அதனால தான் நான் சாப்பிட்டேன். இப்போ நான் அந்த ஹோட்டல் வச்சு நான் ஒரு ரிவ்யூ எழுதணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து சொல்லலாம், ஃபுட்டெல்லாம் நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். பட் மற்ற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இங்கே இல்லை. இங்கே எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கேட்டு கேட்டு வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே திவ்யா வந்து, நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே வந்து தீபக் அண்ணா சொல்கிறாங்க, யூ வாண்ட் டு ஸ்டெப் டவுன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மேனேஜர் போஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லை சார், நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க, ஒன்று அவங்கள நீங்கள் வேலை வாங்கணும், இல்லை வேலை வாங்க முடியல அப்படின்னா அடுத்தது வந்து கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, சரி ஓகே சார், நான் கண்டிப்பாக வேலை வாங்கி நான் எல்லாமே ரெடி பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபக் அண்ணா சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் வந்து ஈவினிங் வர ட்ரை பண்ணி பார்க்குறோம், வெயிட் பண்ணி பார்க்குறோம், சரியாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம வேறு ஆப்ஷன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா சொல்கிறாங்க. அப்போ வந்து மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், யாருமே எந்த வேலையும் செய்யலைன்னா நீங்களாச்சும் இறங்கி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து தீபக் அண்ணா சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது சரி கிடையாது, ஷி ஹேஸ் டு டெலிகேட் த ஒர்க், அவங்க வந்து மற்றவங்களுக்கு டெலிகேட் பண்ணி தான் வேணுமே தவிர அவங்க பண்ணக்கூடாது, அவங்க மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யாவும் ஓகே ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கிச்சன் ஏரியாவை பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேமராவில் காமிச்சாங்க, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. இதை தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.